முதல்வர் பன்னீர்செல்வம் அணியில் மேலும் 3 அதிமுக எம்பிக்கள் இன்று இணைந்துள்ளனர். வேலூர் எம்பி செங்குட்டுவன், தூத்துக்குடி எம்பி ஜெய்சிங் தியாகராஜ் நட்டர்ஜி, பெரம்பலூர் எம்பி மருதராஜ் ஆகியோர் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் பன்னீர்செல்வம் அணியில் இணைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் மைத்ரேயன் பன்னீர்செல்வத்திற்கு முதலாவதாக ஆதரவு தெரிவித்தார். இதனையடுத்து நாமக்கல் எம்பி சுந்தரம், கிருஷ்ணகிரி எம்பி அசோக்குமார், திருவண்ணாமலை எம்பி வனரோஜா, திருப்பூர் எம்பி சத்யபாமா ஆகியோர் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை சந்தித்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். இதேபோல் முன்னாள் அமைச்சர்கள் பூனாட்சி ஜெயபால், முன்னாள் எம்எல்ஏக்கள் அருண்குமார், தமிழழகன் ஆகியோர் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்து தங்களின் ஆதரவை தெரிவித்தனர். மேலும் ஈரோடு நகர முன்னாள் மேயர் மல்லிகா பரமசிவம், நடிகர்கள் ராமராஜன், தியாகு உள்ளிட்டோர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பின்னர் பேசிய ராமராஜன், சமூக ஊடகங்களான வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் என அனைத்திலும் கதாநாயகனாக இருப்பவர் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் என்று கூறினார். அரசியல்ல என்ன நடக்குது மக்களுக்கு தெரியாது. இப்ப மக்களுக்கு தெரியாம அரசியல் எதுவுமே நடக்காது. அந்த அளவுக்கு ஊடகங்கள் வழியா இன்னைக்கு ஒவ்வொரு விஷயம் மனசு ஊடுருவிக்கிட்டு. மக்கள் தீர்ப்பே மகேஷ் தீர்ப்பு. இது இதயத்துவம் புரட்சி தலைவரின் பொன் வார்த்தை. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். இது புரட்சி தலைவர் அம்மாவின் புனித வார்த்தை. மக்கள் எவ்வளியோ அவ்வளியை என்பளி. இதை முன்மொழிவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நமக்கு அடையாளம் கட்டப்பட்டார் மாண்புமிகு அம்மா அவர்கள். மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் நமக்கு அடையாளம் கட்டப்பட்டவர் அண்ணன் ஓபிஎஸ். இன்று மக்களால் அடையாளம் கட்டப்பட்டு இவர்தான் முதலமைச்சராக இருக்கும் என்று கட்டப்பட்டவர் ஓபிஎஸ். இதனையடுத்து பேசிய நடிகர் தியாகு, தமிழக மக்கள் அனைவரும் விரும்பும் தலைவராக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் விளங்குவதாக குறிப்பிட்டார். ஒவ்வொரு தமிழனும் உழைச்சாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணா நீரை கொண்டு வந்தாரு. அதே போல பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தாரு. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ வருதா புயல் அவ்வளவு தூரம் உழைச்சாரு, எவ்வளவோ செஞ்சாரு அண்ணன் ஓபிஎஸ் அவர். இவரை மாதிரி மக்களை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரே முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான், வேற யாரும் கிடையாது.